அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியளித்தார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும், ஒவ்வொரு ஆண்டுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும், வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியளித்தார். 12ஆம் வகுப்பு வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும். தெருவோர வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன போன்ற பல்வேறு அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிவித்துள்ளார்.